ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாட்டர்டே வந்துட்டு ஒரு சின்ன மினி விலாக் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன விலாகு. நீங்கள் என்ன பண்ண போகிறேன்னா எங்கள் தோட்டத்தில் இருக்கிற கிழங்கு சேனைக்கிழங்கு வந்துட்டு ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். அதை எப்படி பண்ணுறேன்றதை இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன், பின்னாடி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் நம்ம வந்துட்டு கிழங்கு இருக்குது. கிழங்கு செடி வந்துட்டு என்ன பிடிங்கியாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு பறித்து உள்ளே எவ்வளோ கிழங்கு இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செடி வந்து கிழங்கு எடுத்தாச்சு. இங்கேருந்து தான் ஃபஸ்ட்டு கிழங்கு எடுத்தோம். அந்த ஒரு செடியில் வந்துட்டு நமக்கு எவ்வளோ கிடச்சிதுன்னா ஒரு 1/2 கிலோ, இது ஒரு 1/2 கிலோ, அதுக்கப்புறம் இதெல்லாம் குட்டி குட்டியாக சேர்த்து இது ஒரு 1/2 கிலோ, மொத்தம் 1.5 கிலோ கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து ரெண்டாவது செடி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா, நமக்கு இந்த ஒரு செடியில் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ சைஸு கிழங்கு. நான் தனியாக எடுத்து வச்சு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ரெண்டாவது செடியிலேருந்து எடுத்தது. கிட்டத்தட்ட இந்த ஒரு கிழங்கு 10 கிலோ சைஸ் இருக்குது. எனக்கே ஒரு சர்ப்ரைஸு. ஃபுல்லாக வந்துட்டு இது நான் ஆர்கானிக்காக ஃபார்மிங் பண்ணுன்னு சொல்லிட்டு பண்ணது. இது வந்துட்டு முன்னாடி செடியில் எடுத்தது, இது வந்துட்டு ரெண்டாவது செடியில் எடுத்தது. ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட்டு இதே இடத்துல அடுத்த 6 மந்த்ஸ் கழிச்சு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு திரும்ப இந்த மாதிரி குட்டி குட்டி கிழங்கு வந்து அங்கேயே நட்டு வச்சுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய கிழங்குலேருந்து அதுக்கு சைடில் அதுவாகவே முளைக்கும். பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும், இந்த செடியில் அதுலேருந்து முளைச்சது தான். இங்கே ஒரு செடி இருக்குது. அடுத்து இதை நம்ம பிடுங்குவோம். ஒரு நேரம் வந்துட்டு பிடுங்கினதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். இப்போ வந்து நம்ம கிழங்கு இந்த இடத்துல இருக்குது. இங்கேருந்து கிழங்கு எடுக்க போகிறோம். ஸோ இது ரெண்டும் இப்போ கிடச்சிருக்கு. ஏற்கனவே வர கிழங்கு எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். திரும்ப நம்ம இது இங்கேயே இப்போ பொழிச்சிருவோம். நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதுவும் அதே மாதிரி பெருசாக வளர்ந்துருக்கும். இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எப்படி கிழங்கு இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும்னா, ஏற்கனவே வச்ச செடி வந்துட்டு இந்த மாதிரி இருக்கிற தண்டு வந்துட்டு இந்த மாதிரி அழுகினதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்தோன்னா கிழங்கு வெடிப்பு மேலே மண் விட்டுருக்கும். அப்போ நம்ம எடுத்தோன்னா கிழங்கு வந்துட்டு பெருசாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பச்சையாக இருக்குன்னா செடி வந்துட்டு கிழங்கு இன்னும் வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்றது அர்த்தம். இப்போ இந்த இடத்துல பறித்து பார்ப்போம். வீடியோ காமிக்கிறேன் உங்களுக்கு. சக்ஸஸ்ஃபுல்லாக கிழங்கு எடுத்துட்டோம். இது இவ்வளோ பெரிய கிழங்கு வந்துட்டு இந்த இடத்துல இருந்துச்சு. இதுக்கு நான் இப்போ வந்து அந்த இடத்த காமிக்கிறேன். இந்த இடத்துல தான் அந்த கிழங்கு இருந்துச்சு. ஸோ தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே இருந்து இந்த கிழங்கு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க பிளான்ட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த பிளான்ட் வந்துட்டு இன்னும் ஒரு 3 to 4 months எப்படி ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ தான் வந்திருக்கு.
இதுக்கப்புறம் இந்த செடி வந்துட்டு இந்த மாதிரி காஞ்சிரும். இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு கிழங்கு எடுத்தோம் அப்படின்னா கிழங்கு பெரிய கிழங்கா வரும். ஸோ இங்கே ஒரு செடி இருக்குது. ஸோ அப்படியே போனோம்னா இங்கே ஒரு செடி இருக்குது. இந்த 2 அப்புறம் இங்கே ஒரு செடி, மொத்தம் 3. இதெல்லாம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு லீவுக்கு வரும்போது தான் எடுக்கணும். இப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்துட்டு எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஆக்சுவலாக இதுலேயே கிழங்கு இருக்குது. ஸோ இது நம்ம வந்துட்டு நாளைக்கு முடிஞ்சால் நாளைக்கு எடுப்போம். இப்போ வந்துட்டு இதுதான் நீ ஃபைனலாக எடுத்த கிழங்கெல்லாம். இது செடி ஃபஸ்ட்டு செடிலேருந்து எடுத்தது, இது செகண்ட் செடி, இது வந்துட்டு பார்த்தோன்னா தேர்ட் செடி. மொத்தமாக இவ்வளோ கிழங்கு நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோம்.